ஸ்கில்ஃபுல்லா குக்கிங் டீம்ல இதுவரை நான் பார்க்கல. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எதுவும் சொல்லடா. உங்களோட தாட் process மாத்திக்கோங்க. வேர்ட்ஸ் process மாத்திக்கோங்க. ஐயா சாமி, யார் சாமி இந்த அருண் இந்த பேச்சு பேசுறாரு? இவரெல்லாம் ஐநா சபையில போய் விட்டோம்னு வச்சுக்கோங்க, உலகத்துக்கே பாடம் எடுப்பாரு. ஸ்கில் ஓரியன்டா என்ன, லேபர் ஓரியன்டா என்ன அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பேசியிருக்காருங்க. என்னத்த சொல்ல. அதாங்க காலையில வந்து கேப்டனா வந்து ரஞ்சித் ஆயிருக்காருல, அவர் வந்து டீம் பிரிக்கிறதுக்காக ஒவ்வொரு டீமா சொல்லியிருக்காரு. இது வந்து கிளீனிங் டீம், இது வந்து கிச்சன் டீம், இவங்க வந்து ஸ்டோர் ரூம் மெயின்டைன் பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கல. கிச்சன் டீமுக்கு வந்து 5 பேர் போடலாம், லேபர் கூட கொஞ்சம் ஆளை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போலுக்க. அதை பார்த்து அருண் வேமா கையை தூக்கிட்டு கிச்சனுக்கு கூட கொஞ்சம் குறைச்சிடலாம், ஆனா கிளீனிங் டீமுக்கு வந்து குறைக்க வேண்டாம் அப்படின்ன உடனே அந்த இடத்துல தீபக் இருந்துச்சு நிதானமா கிளியரா சொல்றாரு, கிச்சனுங்கிறது வந்து ஸ்கில் ஓரியன்டடு, அது வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கவனமா செய்யணும், இல்லைன்னா தப்பா போயிருச்சுன்னா அதுல உள்ள டிஷ் எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆனா கிளீனிங் டீம் அப்படி கிடையாது, நம்ம ஆளை குறைச்சா கூட முன்ன செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அருண் வேகமா கையை முடிஞ்சிச்சு. நான் இதை ஆமோதிக்கிறேன். அது எப்படி நீங்க வந்து பாகுபாடு பார்த்து வந்து இது வந்து ஸ்கில் ஓரியன்டடு, இது வந்து லேபர் ஓரியன்டடுன்னு எப்படி பாப்பீங்க? எல்லாமே ஒரே ஒர்க் தான், எல்லாத்துக்குமே ஒரே அறிவு இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த உள்ளுக்கு சமைக்கிறவங்க வந்து ஸ்கில் இருக்கிற மாதிரி எவனே நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்னடா இப்படி பேசுறானே அப்படின்ட்டு. அந்த இடத்துல முத்து டபார்னு அடிச்சு மூஞ்சில் அடிச்சாப்புல பேசலாம் பார்க்கணும். வேற எதுக்கு இல்ல, சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். ஸ்கில் இருக்க போய் தானே சமைச்சு நல்ல ருசிகரமா போடுறாங்க, அந்த பேசிக் அறிவு கூட இல்லையா அப்படின்ட்டு முத்து கேக்குறாப்ல. அதுக்கப்புறம் வந்து அதையும் புரியாம சமையலுங்கிறது வந்து அத்தியாவசியம், கிளீனிங்கிறது வந்து லேபர் ஒர்க்கு அப்படின்லாம் ஒதுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எதையும் சம்பந்தம் இல்லாம வந்து இந்த அருண் கம்பேர் பண்றாப்ல. சமையலுங்கிறது அத்தியாவசியம் தான், கிளீன் பண்ணாம கூட 4 நாள் இருந்துடலாம், சாப்பிடாம 4 நாள் நீ இருப்பியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ருசியா, ஒரு நாள் உப்பு போட்டு சாப்பிடலனாலே அந்த வீட்டுல நிறைய பேருக்கு எவ்வளவு கோவம் வருது, அழுக வருது. அது மாதிரிதான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாம எனக்கு இதை பார்த்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடா வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மேனிபுலேட் பண்றாப்ல. இதைத்தான் மஞ்சரி சொன்னாப்ல, அருண் நீங்க எதையும் பேசி மேனிபுலேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் இதை மேனிபுலேட் பண்ணல, என்ன பேச விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இதை பார்த்து தீபக் தானே சொன்னாரு இந்த ஸ்கில் லேபர்னு. இது வந்து நான் டிஸ்கிரிமினேஷனுக்காக பண்ணல, இதை வந்து வேலையை பிரிக்கிறதுக்காக நாங்க இப்படி பண்றோம். குக்கிங் வந்து ஒரு சமையல் ஓரியன்டட், அது ஒரு கலைனா அது ஸ்கில் இருந்தா தான் பண்ண முடியும். ஜாக்லின் அதை தான் சொல்றாங்க, பாத்ரூம் கழுவுறது ஒரு டைம் பார்த்தாலோ இல்ல வந்து யாராவது சொன்னாலோ கூட அதை செஞ்சிடலாம், ஆனா குக்கிங் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியுமே வந்து அருண் கடைசியா ஒத்துக்கல. இதனால தீபக்கும் அருணுக்கும் பயங்கரமா சண்டை வந்துருச்சு. அதுல தீபக் வந்து சொல்றாப்ல, இப்படி எல்லாம் யோசிக்காத, ஃபர்ஸ்ட் உன் தாட் ப்ராசஸ் மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் சம்பந்தமே இல்லாம நம்ம அருண் ஃபர்ஸ்ட் உங்களோட வேர்ட்ஸ் ப்ராசஸ மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது வேர்ட்ஸ் ப்ராசஸா? அருண் சூப்பரா பேசுங்கயா, ஆனா இதுக்கு இடையில யார் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் சார் தான். ஏன்னா கேப்டன் ஆனவனே ஒரு 3 முட்டை அனுப்புறாங்க, ஆம்லேட் போட்டு சாப்பிட இல்ல, அவர் கேப்டன்சியை பறிக்கிறதுக்கு 5 ரோஜா கொடுத்தாங்க, பேட்ச் கொடுத்தாங்களா, அது மாதிரி வந்து 3 முட்டை. இதுல இவங்க இப்படி சண்டை போடுறதுல வந்து எதுவுமே வந்து அந்த லிவிங் ஹால்ல பேச முடியல அப்படின்ட்டு நம்ம தர்சிகா என்ன பண்ணாங்க, போய் ஒரு முட்டையை தூக்கிட்டாங்க. ஒரு கேப்டனா இருந்து நீங்க உங்களோட சண்டை வந்து வேடிக்கை பாருங்க, அடிச்சுக்கோங்க, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்காக இந்த முட்டையை எடுக்கிறேன், அப்பதான் நீங்க யோசிப்பீங்க அடுத்த 2 முட்டையை எடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு வந்து தர்சிகா வந்து சொன்னாங்க. ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேர் ஒத்துக்கல, ஏன்னா இன்னும் அவர் கேப்டன் கூட வந்து வாழ்த்துக்கள் வந்து பிக் பாஸ் சொல்லல அப்படின்ட்டு ஒரு பக்கம் அன்சிதா வேற சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கல ஒரு வார்னிங்கா வந்து ரஞ்சித் கொடுத்துருக்கலாம், ஆனா அப்படி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த முட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அமைதியா இருந்து ஒண்ணு போல வந்து பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தீபக் வந்து இந்த ஸ்கில் ஓரியன்டட் லேபர் ஓரியன்டட் இது பேசினது கரெக்டானா, இல்ல அருண் வந்து இது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டானா? உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.